ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான சுவையான வாழைக்காய் வறுவல் தாங்க பார்த்துருக்கோம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். களி சூப்பு, ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அங்கே இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு வாழைக்காயை குறுக்க பாதியாக அரிஞ்சிட்டு நீட்டமாக இந்த மாதிரி இந்த சைஸில் அரிஞ்சு வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அலசி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தூளுப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு தூளுப்பு போட்டுக்கோங்க. 65 மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு உரப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி 65 மசாலா போட்டுங்க. 65 மசாலாவில் உப்பு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி போட்டுக்குங்க. கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து அப்படியே பெசரி அமுக்கி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 4 பூண்டு பல் தட்டி போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம பெசரி வச்சுருந்த வாழைக்காவை இது உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடிக்கடி நல்லா கிளறி கொடுத்துக்குங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். நல்லா மொறுமொறுப்பாக வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே நல்லா பரட்டி விட்டு வேக வச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டு வேக வச்சாலே சூப்பராக வெந்துடும். இப்போ கருவேப்பிலை தூவி அப்படியே பரட்டி விடுங்க. ஒத்தாப்பில் பரட்டி விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வாழைக்காய் வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.